அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338242442. நம்முடைய கெடிலம் நதியை காப்பாற்றுவதற்காக நாம் கெடிலம் காப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். கெடிலம் நதியில் பன்ருட்டி நகராட்சி கொட்டுகிற குப்பைகளை அள்ளி பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்திலே கொட்டப் போகிறோம்னு சொல்லி அறிவிச்சோம். பன்ருட்டி நகராட்சி, தமிழக காவல்துறையினர் எல்லோருமே சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நம்மை அழைத்து இந்த குப்பைகளை எல்லாம் நாங்கள் சுத்தம் செய்து விடுகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஸ்வச் பாரத் திட்டத்தில் 13 கோடி ரூபாய் அளவுல இங்க குப்பைகளை ப்ராசஸ் பண்ற கட்டமைப்பை நிறுவி தருகிறோம் ஸ்வச் பாரத்லன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பன்ருட்டி நகராட்சி ஆணையர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாறிய பிறகு மீண்டும் இந்த கெடிலம் நதியில குப்பை கொட்டுகிற அந்த மோசமான, கீழ்த்தரமான, இயற்கைக்கு விரோதமான, அடிப்படை அறிவுக்கு விரோதமான அந்த செயலை இன்றைக்கு பன்ருட்டி நகராட்சி மீண்டும் செய்ய தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் பன்ருட்டியுடைய பொதுமக்களே அந்த குப்பை கொட்டும் வண்டியை சிறைப்பிடித்து எனக்கு தெரியப்படுத்தினார்கள். நான் இங்க ஸ்பாட்டுக்கு இப்ப வந்திருக்கேன். உண்மையிலேயே பன்ருட்டி பொதுமக்களை நான் பாராட்டுகிறேன். இந்த கெடிலம் காப்போம் போராட்டம் மக்களிடம் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு, ஒரு எழுச்சி. இன்றைக்கு பொதுமக்களே குப்பை கொட்டும் வாகனத்தை சிறைப்பிடிக்கிற அளவிற்கு வந்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும், பன்ருட்டி நகராட்சி நிர்வாகத்திற்கும், காவல்துறையினருக்கும், உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும், கலெக்டர் அலுவலகத்திற்கும் நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். இது தொடரும். பன்ருட்டியில கெடிலம் நதியில பன்ருட்டி நகராட்சி குப்பைகளை அள்ளி கொண்டு வருகிற வாகனங்கள், ஒவ்வொரு வாகனங்களும் சிறைப்பிடிக்கப்படும். அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, சிறைப்பிடிப்போம். நீங்க எழுதி கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு அதிகாரி நீங்க எழுதி கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். எழுதி எனக்கு 8 கோரிக்கைகளை நிறைவேற்றோன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. என்னாச்சு இது? ஒரு சாதாரண ஒரு குடியானவன் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தா கூட அந்த எழுதி கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கான். ஒரு அலுவலர்கள் எத்தனை பேர், தாசில்தார்ல இருந்து டிஎஸ்பில இருந்து நகராட்சி ஆணையில இருந்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. எனக்கு எப்படி நீங்க மறுபடியும் இந்த குப்பையை கொட்டலாம்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார், நாங்க கூவம் நதியும் அடையார் நதியும் சுத்தப்படுத்தி போட்டிங் விட போறோம், வாக்கிங் பாத் பண்ண போறோம், உலக தரத்துல நாங்க கூவம் நதியை சுத்தப்படுத்த போறோம்னு. ஐயா, நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, பட்ஜெட்ல நீங்க சொல்லுங்க. ஆனால் உங்களுடைய நகராட்சிகளுக்கு, மாநகராட்சிகளுக்கு, உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு நீங்கள் உடனடியாக உத்தரவிடுங்கள். நகராட்சி குப்பைகளை நதிகள்ல கொட்டுகிற கேவலமான போக்கை நிறுத்த சொல்லுங்க. ஃபாரினர் பாக்குறான், இந்த கெடிலம் நதியை பாக்குறான், என்னங்க நினைப்பான்? ஒரு காட்டுவாசி சமூகம் செய்யுமாங்க இந்த வேலையை? நகராட்சி குப்பையில கொண்டு போய் யாராவது நதியில கொட்டுவாங்களாங்க? நீர்நிலைகளை கொட்டுவாங்களா? தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும், நம்முடைய கெடிலம் நதி மட்டுமல்ல, பன்ருட்டி நகராட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளிலும் நகராட்சி குப்பைகள், உள்ளாட்சி நிர்வாகத்துடைய குப்பைகள் கொட்டப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நதிகளுக்கும் இங்க வரலாற்று பெருமை இருக்கிறது. கெடிலம் நதி என்பது சாதாரண நதி கிடையாது. நான் இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கெடிலம் நதிக்கரையில ஒரு மிகப்பெரிய நாகரிகம், கீழடியை விட மிக மூத்த ஒரு நாகரிகத்தை நம்ம மண்ணுக்கடியிலிருந்து கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்கோம். ஏஎஸ்ஐக்கு மனு கொடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய பண்பாடு, இது எங்களுடைய வாழ்வாதாரம். காவிரியில தண்ணி வரலன்னு அவ்வளவு நம்ம போராடுறோம், அவ்வளவு மனது வருத்தப்படுறோம். ஆனா இன்றைக்கு நம்ம நதிகள்ல குப்பையை கொட்டி வீணாக்கிட்டு இருக்கோம். ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை உடனடியாக செவி சாய்த்து இங்க குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். இதை வெறும் கோரிக்கையாக மட்டும் சொல்லவில்லை, நான் மீண்டும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இங்க வருகிற ஒவ்வொரு வாகனங்களையும் பொதுமக்களுடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் சிறை பிடிப்போம். அதே போல பன்ருட்டி மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். நீங்க பன்ருட்டியில குப்பை வண்டிகள் எங்க போனாலும் நீங்க பாருங்க, அது நதி பக்கம் போச்சுன்னா மறிங்க. மறிச்சியான்னு கேட்டா அஸ்வத்தாமன் பேரை சொல்லுங்க, நான் தான் மறிக்க சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த குப்பை வண்டி இந்த கெடிலம் நதிக்கு போச்சுன்னா நிறுத்துங்க, நிறுத்திட்டு எனக்கு போன் பண்ணுங்க. இங்க நதியில குப்பை கொட்டினாங்கன்னா சிறை பிடிங்க. இந்த நகராட்சிக்கு நாம தான் வரி கட்டுறோம். எதற்காக வரி கட்டுறோம்? நம்முடைய குப்பைகளை முறையா ப்ராசஸ் பண்றதுதான் வரி கட்டுறோம். நதியில கொட்டி நாசம் பண்றதுக்கு நம்ம வரி கட்டல.
ஆகையால பண்ருட்டி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். சிறைபிடித்து என்னை அழைத்த பொதுமக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு முறை இந்த வாகனங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் சிறை பிடிப்பார்கள். நாங்கள் உடன் இருப்போம், நாங்களும் சிறை பிடிப்போம் என்பதையும் நிர்வாகத்திற்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க. இதோட இது அடுத்த அதை எடுத்துரும். கழிவுநீர் கொட்டுறது யாரு? நிர்வாகமா யாரு? தனியார். முதல்ல இது நிறுத்துவோம். மக்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மாசத்தை விட இந்த மாசம் வந்து அதிகமாக தான் மின்கட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மின்கட்டணத்தை பத்தி உங்களோட கருத்து? என்னுடைய வீட்டுக்கே பாத்தீங்கன்னா 3 மடங்கு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. என்ன கணக்குனே தெரியல. நாங்களும் எங்கெங்கயோ போய் தேடி பார்க்கறோம். என்ன புதுசா என்ன டிவைஸ் போட்டோன்னே எங்களுக்கே தெரியல. கரண்ட் பில்லு மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல எல்லா இடத்துலயும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு. தாவேக அரசு கேட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள், இந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் நிர்மல் அவர்கள், இந்த மின்சாரத்துறைக்கு அவர் தானே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் வந்து பொறுப்பா இது பதில் சொல்லணும். கரண்ட் பில் நீங்க ஏத்துறீங்கன்னா கரண்ட் பில் ஏத்துனீங்கன்னு சொல்லுங்க. சொல்லாம ஏத்தாதீங்க. இது மக்கள் எல்லோருக்கும் இருக்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். பாஜக தலைமை மாற்றப்படுதா? உங்க பேர் தான் முதல்ல. அதெல்லாம் மேல இருக்கவங்க தாங்க முடிவு பண்ணணும். தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும். இல்லைங்க, ஏற்கிறது அப்படின்றது பாஜகவுல ஏற்பீங்களா இது பண்ணலாம் கிடையாது. எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய போறோம். பண்ருட்டியில வேலை செஞ்சோம், கூட்டணி கொடுத்தாங்க, வேலை செஞ்சோம். முன்னாடி கடலூர் பார்லிமெண்ட்டுக்கு வேலை செஞ்சோம், திருவண்ணாமலை கொடுத்தாங்க. நில்லுனா நிற்போம், நிக்கலனா நிக்காதனா நிக்க மாட்டோம். இந்த வேலையை செய்யுன்னு சொன்னா செய்வோம், அந்த வேலையை செய்யுன்னு சொன்னா செய்வோம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறது தான் ஒரு காரியகர்த்தருடைய கடமை. தேசிய அளவுல என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். அதனால எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் அதை எப்படி செய்யறனோ அது மாதிரி ஏற்றுக்கொண்டு செய்ய தான் போறேன். மேல என்ன முடிவு பண்றாங்க என்ன விஷயம் தெரியல எங்களுக்கு. மக்கள் பெருதுமா குழப்பத்திலே இருக்காங்க சார். அதுக்கு என்ன முடிவு? இல்ல, அதான் இப்ப நான் இந்த நேரத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களும் சிடிஆர் நிர்மல் அவர்களும் பொறுப்பாக இந்த விஷயத்துல பதில் சொல்ல வேண்டும். எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் ஆட்சி அமைத்ததிலிருந்து கரண்ட் பில்லு வழக்கமா வர்றதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா வருது. இது உண்மை. இதை இல்ல நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழக மக்களுக்கே இந்த உண்மை தெரியும். எல்லா வீட்லயும் கரண்ட் பில் இருக்கு. இப்பெல்லாம் ஆன்லைன்ல போய் செக் பண்றாங்க சார். 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பில்லு, 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பில்லுன்னு தெரியுது. ஆகையால மக்களுக்கு தெளிவா தெரியுது இது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கு. திடீர்னு எல்லா வீடுகள்லயும் எப்படி கரண்ட் யூசேஜ் அதிகமாச்சு, நீங்க யூனிட்டுக்கு கரண்ட் ரேட் அதிகப்படுத்திருக்கீங்கன்னா சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏன்னா இங்க பல பேர் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பட்ஜெட் போட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு நீங்க கரண்ட் பில் அதிகமாகுதுன்னா எங்களுக்கு முன்னாடி சொல்லணும். பால் விலை ஏறுதுன்னா சொல்லணும், கரண்ட் பில் ஏறுதுன்னா சொல்லணும். இதெல்லாம் ஒரு அரசினுடைய கடமை. அதனால ஒண்ணு நீங்க ஏத்திட்டீங்கன்னா ஏத்திட்டேன்னு சொல்லுங்க. இல்ல ஏதோ தவறு நடந்திருக்கு, மீட்டர்ல ஏதாவது தவறு நடந்திருக்குன்னா குறைங்க. இல்ல அடுத்தடுத்த மாசத்துல அதை சரி கட்டுங்க. மக்களுடைய பணம் இங்க மின்சார கட்டணம் என்கிற பெயர்ல வீணாவதை அனுமதிக்க முடியாது.